இந்தாங்க காஃபி. முத்துலட்சுமி என்ன பண்ணிருக்கா பாத்தீங்களா? எங்க அப்பா ஆரம்பத்துல இருந்தே சொன்னார் அத்த, முத்துலட்சுமி ஃப்ராடு, அவளை நம்பாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸ்னேகா இன்னைக்கு வேலைக்கே போகல, காலையில இருந்து ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. பின்ன அவதானே அத்த முத்துலட்சுமிக்கு அல்ல கை, அவ மாட்டினா இவளும் மாட்டுவாதானே? போலீஸ் எப்ப வேணாலும் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உமா, வேற ஏதாவது பேசு, 5ஆம் படம் வருது. என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்ததும் சைலண்ட் ஆயிட்டீங்க. உன்னை பத்தி அத்தை என்கிட்ட பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு? நீ ஒரு சரியான 5ஆம் படையா. உமா, அத்த இவளுக்கெல்லாம் ஏன் அத்தை பயப்படுறீங்க? நான் எப்படியோ இருந்துட்டு போறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க உங்க வேலையை பாருங்களேன். ஸ்னேகா, வெளியே வா. ஸ்னேகா, இப்ப வெளியே வரியா இல்லையா? அண்ணா, என்ன கோமா கத்திட்டு இருக்க? ஏய், நான் உன்னைய கூப்பிட்டேன், வேலையை பாரு போ. ஸ்னேகா, என்ன ஆச்சு? எதுக்கு கத்துற? எதுக்கு கத்துறனா? ஐயோ அண்ணி. இப்ப தெரிஞ்சதா என் மாமாவோட மகத்துவம்? ஒரு நல்ல மனுஷனை நடு தெருல நிறுத்த பாத்தியே, அந்த கேடுகட்ட முத்துலட்சுமியோட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளவு அக்கிரமம் அநியாயம் பண்ணீங்க. மாமாவோட வீட்டை வைக்கிற நிலைமை கொண்டு வந்துட்டீங்களே, உனக்கு இந்த அரை கூட பத்தாது. ஏன் இப்படி பண்ற? ஏய், வாய மூடு, அரை விழு உனக்கு. கருணாகர மாமாவை சொந்த அப்பான்னு கூட பார்க்காம அவர் ஒழிஞ்சு அழிஞ்சு போன நினைச்சல, நியாயம் யார் பக்கம்னு இப்ப கடவுள் நிரூபிச்சிட்டார்ல. பெத்த அப்பன்னு பழி வாங்குற எண்ணத்துல சேரக்கூடாதும் கூட சேர்ந்து இப்ப செருப்படி வாங்கி நிக்கிறியே, நீ இந்த வீட்டுல இன்னும் இருக்கணுமா? உனக்கு 24 hours டைம் கொடுக்குறேன். மரியாதையா தோல்வி ஒத்துக்கிட்டு நாளைக்கு இதே டைம்குள்ள வீட்டு விட்டு வெளியே போயிடு. அண்ணா, துவாரகேஷ், யாரும் எதுவும் பேசக்கூடாது. என்ன மீறி, என் முடிவை மீறி இந்த வீட்டுல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இது நானும் இவ்வளவு சேர்ந்து எடுத்த முடிவு. நான் தோத்துட்டா நான் போகணும், இவ தோத்தா இவ போகணும். இப்ப இவ தோத்துட்டா, வீட்டை விட்டு இவளே போயிடணும். யாரும் இவளை தடுக்க கூடாது. அவளை யாரு மச்சினரை தடுக்க போறா? நானே ஆரத்தி எடுத்து வழி அனுப்பிட்டு போறேன். வேண்டாம் உமா, நீ இதுல தலையிடாத. இது இவளுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். கருணாகர மாமா பத்தி யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது. நான் எந்த தப்பும் செய்யல நிரூபிச்சு இப்ப இந்த கேஸ்ல வெளியே வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரோட பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நீ அந்த கிரிமினல் முத்துலட்சுமியோட ஆளு. நான் உன்னை என் பொண்டாட்டி ஏத்துக்க தயாராவே இல்லை. பார், உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அவங்க உன்னையே நம்பி வந்தவங்க போன்னு துரத்துனா அவங்க எங்க போவாங்க? அவளுக்கு அப்போ இடம் இல்ல. அந்த முத்துலட்சுமி இவளை ஆர்த்தி எடுத்து வரவே வைப்பா. பங்களால ஏசி ரூம்ல தங்க வைப்பா, 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு போடுவா. ஏன், இவ ஆஸ்பத்திரி வீடுன்னு கிடப்பா. இவ என்னை விட்டு போனாலும் கஷ்டப்பட போறதில்ல. நீ கிளம்ப தயாராயிரு. அண்ணி, அண்ணி நில்லுங்க. என்னங்க இது? அவன் என்னமோ இவளை வீட்டை விட்டு வெளியே போங்கறா, இவ பேசாம நிக்கிறா. நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க எதிரிலேயே இவ்வளவு நடக்குதுங்க. சின்னஞ்செருசுங்க சண்டை போட்டு பிரிய போறாங்க. அவளை தடுத்து நிறுத்துங்க. வேண்டாம் ஷியாமளா, அவ போகட்டும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த சுஷ்மா பொண்ணு எங்க போயிட்டா? என்ன இது? நீ சந்தோஷமா இருந்தா தானே இதெல்லாம் கொண்டு வருவ. என்ன விஷயம்? என்ன சந்தோஷம் சொல்லு. நீங்க கேக்க சாப்பிடுங்க முதல்ல. அதெல்லாம் நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்ன விஷயம் சொல்லு முதல்ல. ஒரு நிமிஷம் டாடி. இந்தாங்கப்பா. என்னம்மா இது?
கருணாகரன் மாமா கிட்ட நீங்க கொடுத்த 5 கோடி ரூபாய் பணம். ஆ, அந்த பணத்தை நீ எப்படி கொண்டு வந்த? உங்ககிட்ட ஏன் கொடுத்தாரு? உங்களுக்கு விஷயமே தெரியாதாப்பா? கருணாகரன் மாமாவை கோர்ட் கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓ, அவரு நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. எப்படிமா? அந்த டாக்டர் முத்துலட்சுமி தான்ப்பா மோசமான கேரக்டர், வில்லி. மாமாவை வேணும்னே மாட்டி விட்டுருக்கா. அந்த கத்திரிக்கோல் கேஸ செட் பண்ணதே அவதான். உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மீடியா டிவில எல்லாம் போட்டு அவள ஒரு வழி பண்ணிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாமா? அம்மா ஒண்ணு சொல்லப்பா, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, பேச கூட டைம் இல்ல. மாமாவை பாக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த நேரத்துல நான் அம்மா கிட்ட போய் எப்படி பேச முடியும்? மாமாக்கு வாழ்த்து சொல்லிட்டு நான் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. நான் அப்பவே சொல்லல, மாமா ரொம்ப நல்லவரு, அவரு தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன். நீங்க யாருமே நம்பல. நான் மட்டும்தான் மாமாவை நம்பினேன். என் நம்பிக்கை வீண் போகல பாத்தீங்களா? அந்த வீட்ல ராஜீவ் உன்னை எதிர்த்தாலும் வெறுத்தாலும் மாமாவது உனக்கு ஆறுதலா இருக்காரு. அதுவே பெரிய சந்தோஷமா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்கப்பா. என்னையும் அம்மாவையும் சேர்த்து வைக்க போறதே மாமாதான். அம்மா என்னை ஏத்துக்க போறதுக்கு முக்கிய காரணமா இருக்க போறதும் மாமாதான். நம்ம குடும்பத்துல தான் இந்த மாதிரி வினோதம்லாம் நடக்குது. உன்ன உங்க அம்மா வெறுக்கிறா, ஆனா உங்க மாமா உன் மேல இறக்கப்படுறாரு. அந்த பக்கம் அவர் மக ஸ்னேகா அவரை வெறுத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ராகவன் சார் வீட்லயும் அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை இருக்கு. யோசிச்சு பார்த்தாப்பா, எல்லாம் ஒரே உறவு ஒரே ரத்தம் தானப்பா. அதான் சுத்தி சுத்தி தான் வேலையை காமிச்சிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த குடும்பம்லாம் ஒண்ணு சேர்ந்து உறவுகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க போறாங்களோ அந்த கடவுளுக்கே வெளிச்சம்மா. கலங்காதீங்கப்பா, கூடிய சீக்கிரம் அது நடக்கும். தேங்க்யூ சார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா மனம் திறந்து பாராட்டுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். வச்சிடுறேன். ராஜி, அண்ணே, நீ பேசுமா. நன்றி சொல்லி வாயெல்லாம் வலிக்குது. ஹலோ, வாங்க 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 வாங்க. நான் அப்புறமா பேசுறேன். வணக்கம் டாக்டர். வாங்க சார், வணக்கம். வாழ்த்துக்கள். அப்புறம் நினைச்சது மாதிரியே நடந்துருச்சு. உங்க ஸ்டைல விட மாட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? எல்லாம் ஒரு மரியாதை தான். மாமா, வாங்க. ஹலோ டாக்டர், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். சாதிச்சிட்டீங்க. ஊரெல்லாம் உங்களை பத்தியும் இந்த கேஸ் பத்தி தான் பேச்சா இருக்கு மாமா. இந்த வெற்றிக்கு நம்ம எல்லாருமே காரணம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் டாக்டர், அடுத்த கட்ட நடவடிக்கை பரபரப்பா இறங்கி அந்த முத்துலட்சுமி மேல மான நஷ்ட வழக்கு போட்டு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்கணும் டாக்டர். ஆமாண்ணே, அவர் கரெக்டா சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல நம்ம திரும்ப வாங்கணும், அவளை அடிச்சு ஓட ஓட விரட்டணும். ஆமா, அவளை ஜெயில தூக்கி போடணும் மாமா. இப்ப டாக்டர் கருணாகரன் தான் டாக் ஆஃப் த டவுன். அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். நான் எதுவுமே செய்ய போறதில்ல. முத்துலட்சுமியை மன்னிச்சு விட்டுற போறேன். எதுக்கு நான் அவளை மன்னிச்சு விடணும்? நம்ம நீங்க மன்னிக்கிற அளவுக்கு அவளுக்கு தகுதி இல்லை மாமா. கேன்சரை வளர விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே டாக்டர். உடனே ஆபரேட் பண்ணி தூக்கி போடுறது தானே புத்திசாலித்தனம். எல்லாரோட அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. ஆனா யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லாம போயிடும். மறுபடியும் கோர்ட்டு கேஸு, மான நஷ்ட வழக்கு, ஜெயிலு, ஜாமீன், இப்படிலாம் அலையறதுக்கு என் மனசுலயும் உடம்புலயும் தெம்பு இல்லை. அப்ப முத்துலட்சுமி இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் வாங்குற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? எல்லாம் இருக்கு சார். ஆனா நான் இப்ப முத்துலட்சுமி மேல நடவடிக்கை எடுத்தா அங்க என் பொண்ணு இருக்கா. அவ முத்துலட்சுமிக்கு சப்போர்ட்டா இந்த கேஸ் முழுக்க இருந்திருக்கா. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என் மகளைத்தான் கேடயமா வைப்பா. அப்ப நான் என் மக மேலேயும் கேஸ் போட வேண்டியிருக்கும். என் மகளும் அப்ப குற்றவாளி ஆயிடுவா. அதை நான் விரும்பவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். அதுவும் கரெக்ட் தான் சார். அண்ணே, ஸ்னேகாவை எதுவும் பண்ணிட வேண்டாண்ணே. நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. டாக்டர் எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எனக்கு என்னன்னா, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், அந்த முத்துலட்சுமியை தண்டிக்கிறது கையை விட்டு போயிடுச்சுன்னு தான் வருத்தமா இருக்கு. சரி, நீங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுங்க. எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வாங்க சார். வரேன். வாங்க. வரேன். ஓகே சார். இப்படி ஸ்னேகா வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கெடுத்துட்டாளே மாமா. நீங்க அவளுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு பெருந்தன்மையா நினைக்கிறீங்க. ஆனா வீட்டுக்கு போனா எனக்கு ஸ்னேகா முகத்தை பார்க்கவே பிடிக்கல. என்ன மாப்பிள்ள? அவ அந்த முத்துலட்சுமியை தலையில தூக்கி சாட்டிட்டு இருக்கா மாமா. அவளால எனக்கும் ஸ்னேகாக்கும் வீட்டுல பயங்கர சண்டை. ஆத்திரத்துல அடிச்சிட்ட மாமா. மாப்பிள்ள என்னென்ன மாப்பிள்ளைன்னு
அவன் செஞ்சது கரெக்ட் தானே. நானா இருந்தா இன்னும் 4 சாத்து சேர்த்து கொடுத்துருப்பேன் அவனுக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. ஸ்னேகா ரொம்ப திமிர் எடுத்து ஆடிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி மாமா அவ கூட குடும்பம் நடத்த முடியும்? ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. அவ ஏதோ கோவத்துல அப்படி பேசியிருப்பா. தயவு செஞ்சு அவளை தண்டிச்சிடாதீங்க. அண்ணே, இப்ப ஸ்னேகா பழைய ஸ்னேகா இல்லனே, ரொம்ப மாறி போயிட்டா. திமிர் பிடிச்சு ஆடிட்டு இருக்கா. நீ காட்டுற கருணைய கூட அவ உன் மேல காட்டலையே என்ன. அவளை 4 தட்டு தட்டினாதான் சரியா வருவா. இத பாரு துவாரகேஷ், வளத்தை நானே சொல்றேன். அடிச்சு அவளை வெளியில துரத்து. எப்படி நாங்க நடு ரோட்ல வர மாதிரி அவஸ்தைப்பட்டமோ அதே அவஸ்தையா அவளும் படணும். அப்பதான் அவளுக்கு அந்த அறிவும் புத்தியும் வரும். ஆமா, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ராஜி ப்ளீஸ், வேண்டாம்மா, வேண்டாம். என் பொண்ணை தயவு செஞ்சு யாரும் தண்டிச்சிடாதீங்க. இல்ல மாமா, அப்படி நான் கைவிட்டுற போறதில்ல. ஆனா அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கட்டும். அப்பதான் நம்ம அருமலா அவளுக்கு புரியும். துவாரகேஷ், ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா எப்ப நீ ஸ்னேகாவை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு வந்துட்டியோ அந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் சொல்றதுதான் நல்லது. கருணாகரன் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணமே ஸ்னேகா தான். முத்துலட்சுமி தோத்ததுக்கும் பிரஸ் மீட் அப்புறம் நடந்ததுக்கும் காரணமே ஸ்னேகா தான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, எனக்கும் ஷாக்கா தான் இருந்தது. நாமெல்லாம் அவ முத்துலட்சுமி கிட்ட வேலை பார்க்கறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எதிர்கிட்ட வேலை பார்த்தாலும் நியாயம் தர்மம் பார்க்கறவ ஸ்னேகா. கருணாகரன் தப்பு பண்ணிட்டாருன்னு நினைச்சு முத்துலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணவ இந்த நாடகத்தை போட்டது கருணாகரன் இல்ல முத்துலட்சுமின்னு தெரிஞ்ச உடனே அவ முத்துலட்சுமிக்கு எதிராக திரும்பிட்டா. கோர்ட் தீர்ப்புல கருணாகரன் முத்துலட்சுமிக்கு 5 கோடி ரூபாய் மான நிஷ்ட தொகை கொடுக்கணும்னு சொன்ன உடனே முத்துலட்சுமி சந்தோஷமாயிட்டா. தான் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுக்கிட்டு அது வரைக்கும் ரொம்ப கவனமா இருந்தவ ஒரு தப்பான ஸ்டெப்பை எடுத்துட்டா. பேரம் பேசின 5 லட்சத்தை அனுராதாவுக்கு செக்கா கொடுத்திருக்கா. முத்துலட்சுமி அனுராதாவுக்கு 5 லட்சம் செக்கு கொடுத்தது ஸ்னேகாவுக்கு பெரிய சந்தேகத்தை கிளப்பிருக்கு. அந்த அனுராதா தான் தீபாங்கிற பேர்ல மோசடி செஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளை மிரட்டி விசாரிச்சப்ப இப்படி ஒரு சம்பவம் தீபாங்கிற பொண்ணுக்கு நடந்ததையும் முத்துலட்சுமி இதை வச்சு கருணாகரனை மாட்டிவிட்ட பிளானையும் சொன்னான். மும்பையில இருந்த ஒரிஜினல் தீபாவோட அட்ரஸ் கொடுத்தது அவதான். என்ன சார் என்னமோ சொல்றீங்க? ஆமா துவரகேஷ், முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்ததே ஸ்னேகா தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்னேகா வேடிக்கை பார்க்கல. அவ எடுத்த நடவடிக்கை தான் உங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கு. என் பொண்ணா இவ்வளவும் பண்ணா தேவையில்லாம நான் அவளை போய் தப்பா நினைச்சிட்டேனே. தான் உயிரை படைய வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் முத்துலட்சுமி கிட்ட இருந்து மீட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிறது தான் ஸ்னேகாவோட லட்சியமே. ஆனா அத அவ ரகசியமா செய்ய விரும்புறா. அதனாலதான் நான் பிரஸ் மீட்ல அவ பேரே வராம பாத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சுதான் நான் சொன்னேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போலீஸ் இது எதையுமே கண்டுபிடிக்கல. இதுக்கு எல்லா லீட் கொடுத்ததும் ஸ்னேகா தான். என் பொண்ணு என்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. நான் கூட சில சமயம் அவளை கடுமையா பேசிட்டேன், தப்பா நினைச்சிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இந்த ரகசியத்தை காப்பாத்துங்க. ஸ்னேகா முத்துலட்சுமி கூட இருந்து சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்படி சொல்றீங்க? நான் ஸ்னேகாட்ட எப்படிலாம் சண்டை போட்டேன், அவளை கை நீட்டி அடிச்சிட்டேன் சார். நீ உண்மை தெரியாம தானப்பா இதெல்லாம் பண்ண? இல்லை சார், பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். நான் இப்பயும் போய் ஸ்னேகாட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். நான் வரேன் சார். சரிப்பா, வரேன். என் பொண்ணு என்னை காப்பாத்திட்டா. நான் பட்ட கஷ்டம்லாம் ஐஜி சார் சொன்ன ஒரு வார்த்தையில தூள் தூள் ஆயிடுச்சு ராஜி. ஹலோ மேம். எவ்வளவு கொடுமை பாத்தியா? ஒரு வெளியாள் வந்து துரோகம் பண்ணிதா கூட நான் தாங்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா கூட பிறந்த தம்பி கூடவே இருந்து குறி பறிச்சிட்டான். அதுதான் என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த நேரத்துல நான் இதை சொல்லக்கூடாது. நீங்க மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க என் முதலாளி. உங்களுக்கு தெரியாம நான் மறைச்சா அது நான் என் வேலைக்கும் உங்களுக்கும் சேர்த்து செய்யற துரோகமா இருக்கும். என்ன ஸ்னேகா சொல்லு? நம்ம ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால்ல உங்க தம்பி ஊழல் பண்ணிருக்காரு.
100 லிட்டர் பால்ல 100 லிட்டர் தண்ணியை கலந்து அந்த காசை கணக்குல காட்டியிருக்காரு. என்னது? என்ன சேர்க்காம அவனே தனியா போயிட்டா? மேம், உங்களை சேர்க்காமலா? இல்ல, என்ன சேர்க்காம டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்லாம. சரி, இதையே நீ இத்தனை நாள் என்கிட்ட சொல்லாம இருந்துட்ட? அவரை பத்தி சொல்லணும்னு ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே போலாம் மேம். சொல்லி சொல்லி என் வாய் தான் வலிக்கும். என்னதான் இருந்தாலும் அவரும் இந்த ஹாஸ்பிட்டலோட முதலாளி தானே. சொல்லாத, அப்படி சொல்லாத. அவனை இந்த ஹாஸ்பிட்டல் முதலாளி இனிமே சொல்லவே கூடாது. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவனுக்காக நான் எவ்வளவு பண்ணேன். கடைசியில இப்படி நடுக்கிட்டத்தனமா நடந்துக்கிட்டா. அந்த கருணாகரனுக்கு எதிரா என் கைய தூக்கி நான் அடிச்சிருக்க வேண்டிய நேரத்துல என் சொந்த தம்பி என் கைய உடைச்சிட்டான். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவன்தான். நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களை டாக்டர் கருணாகரனோட கேஸ்ல நடந்த அவமானத்துல இருந்து காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. நேற்று நைட் எல்லாம் நான் தூங்கவே இல்லை மேம். இப்ப நான் உனக்கு சொல்றேன், நான் ஏன் கருணாகரனை பழி வாங்கணும்ன்ற எண்ணத்தோட வெறி பிடிச்சு தெரியல தெரியுமா? என் சிநேகிதி என் உயிர் தோழி கஸ்தூரிய கொலை பண்ணதாலதான். அப்படியா மேம்? ஆமா ஸ்னேகா, அவனுக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் பத்தாது. என் ஃப்ரெண்டோட ஆத்மா சாந்தி அடையாத. உன் அம்மாவை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அதை விட ஒரு படி அதிகமா நான் அவளை நேசிக்கிறேன். நான் உங்களை நம்பிட்டேன் மேம். என்ன? ஐ மீன், நான் உங்களை நம்புறேன்னு சொன்னேன். அவளை கதற கதற கொண்ட கருணாகரன் அதே மாதிரி கதறி கதறி சாகணும். இதுதான் என் லட்சியம். ஏன் லட்சியம்னு சொல்லாதீங்க, நம்ம லட்சியம்னு சொல்லுங்க. வெரி குட். மேடம், மேம், தயாளன் சார் செக்யூரிட்டிங்கெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு வராங்க. நீங்க வந்து என்னன்னு கேளுங்க மேடம். விடியா விடியான்றல என்ன கேளுங்க. வாங்க சார். எல்லையே எடுத்துட்டு போறீங்க. விடியா, தயவு செஞ்சு கத்தாதீங்க, போங்க சார். ஓ, விடியான்றல மேடம், ஹாஸ்பிடல் முன்னாடி சுத்திட்டு இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி புடிச்சு வந்துட்டேன் மேடம். விடியா அக்கா, இவன் நம்பாத. தீபாவளிய ஃபைல் கொண்டு போய் ஐஜி கிட்ட கொடுத்ததே இவதான். ஐயோ சார். ஏய், நீ என்னடி இவனுக்கு வக்காலத்து? இவன் ஒரு நம்பிக்கை துரோகி. நானா துரோகி? ஆமாடா, நீதான் துரோகி. தீபாவோட ஃபைலை எடுத்துட்டு ஓடுறத நான் என் கண்ணார பார்த்தேன். இவன் மேல எதுக்கு நான் தேவையில்லாம அவன் நம்ம பழி சுமத்துறேன்? கா, அது தீபாவளி ஃபைல் இல்லக்கா. இவதான் உன்னை ஏமாத்தி ஏய், வாய் மூடு. சொந்த அக்கா முதுகுல குத்திட்டல. மேம் ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும்ன்ற, எல்லாரும் நல்லா பாக்கட்டும். அக்கா முதுகுல தம்பி குத்திட்டான்றதுதான் ஊருக்கு தெரிஞ்சு போச்சே. இனிமே மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? துரோகி துரோகி, நம்பிக்கை துரோகி. நீ தம்பி இல்ல. நான் சொல்றத கேளுக்கா, நான் நிரபராதி. ஏய், கைய அவன் மேல பட்டுச்சு, கொன்னுடுவேன் உன்னை. ஹாஸ்பிட்டல்ல உனக்கு இனிமே எந்த உரிமையும் கிடையாது. என் சொத்துல ஒரு நயா பைசா கூட உனக்கு கிடையாது. செக்யூரிட்டி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு தூக்கி இப்படி வெளியே போடுங்க. அக்கா நில்லுக்கா, நான் நிரபராதிக்கா. வாங்க சார். ஏய் சார், அக்காவை என்ன பண்ணி கேளுங்க. வாங்க சார். உன்னை விட மாட்டேன் சார். நீ என்ன பண்ற பாரு. உன்னை சும்மா விட மாட்டேன் நீ சார். ஏய், விடுறியா? கத்தாதீங்க, போங்க சார். ஏய், வாடி வெளியே வா. அப்பா, அப்பா. அம்மா உட்காரு. என்னப்பா ஏதோ யோசனையா இருக்கீங்க? இல்லம்மா, முத்துலட்சுமி கருணாகரன் உதைப்பான்னு பார்த்தா கதை இப்போ உள்டாயி வண்டி ரிவர்ஸ் கியர்ல போயிட்டு இருக்கு. அந்த கருணாகரன் ஜெயிச்சிட்டா, முத்துலட்சுமி தோத்துட்டா. அதனால முத்துலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி திரும்பி கலாய்க்கலாமா அவனாமன்ற குழப்பத்துல இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்னப்பா உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. முத்துலட்சுமி உங்களோட ஃப்ரெண்டு, அவங்க தோத்ததுல சந்தோஷப்படுறீங்க? உமா, லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். முத்துலட்சுமி தோக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவ தோத்தது எனக்கு சந்தோஷம்.